டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லோருமே அவரோடு நாம் பெருமைப்படுத்துகின்ற மண்ணிற்காக தமிழ்நாட்டிற்காக கலாச்சாரத்தில் இரண்டரை கலந்திருக்கிற ஒன்று கொண்டாடுவது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர்களே நலிவுற்றவர்களுக்கு பயம் அளிக்கின்ற வகையிலே நாம் நடத்தி அனுபவ தேர்தல் வியூகம். நேற்று என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அவன் விமர்சனம் பண்றான், இதுல குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. ஆட்சி அமைச்சா நீங்க என்ன ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க? 3வது இடத்துக்கு தாங்க போட்டி, 2வது இடத்துக்கு தாங்க போட்டி, 1வது இடத்துக்கு போட்டியே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறாங்க. நான் சும்மா எதையும் மேடையில் பேச முடியாது. 2 உதாரணம். இந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு ஸ்டாலின் எப்படி நடுங்கி போயிருக்கிறார் என்பதற்கு முதல் உதாரணம் சட்டசபையில அங்கே தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்கிற விவாதம் நடைபெறுகிறது. அதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவிக்கிற போது சொல்லுகிறார், எதிரே அமர்ந்திருக்கிற ஆளுங்கட்சி அதிமுக என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார். சொல்லிவிட்டு அவரே சொல்கிறார், நான் பதற்றமாக இருக்கிறேன், நான் எதிர்க்க இருக்கிறேன். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் 63,142 ஏன் சிரிக்கிறீங்க? இது சொன்னது நம்ம முதலமைச்சருங்க. ராமானுஜருக்கே கணக்கு சொல்லி கொடுத்தவரு நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 63,142 நம்ம அவ்வளவு பேருக்கு நலத்திட்டம் கொடுக்கிறோம். ஏன் நடுக்கம்? நேற்று வரைக்கும் 2வது இடத்துக்கு தாங்க போட்டி, எங்களுக்கு போட்டியே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு கால்லாம் நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. இதுதான் தேர்தல் வீரத்தை நம்முடைய புரட்சி தலைவர் தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல கட்சிகள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், திமுக மக்கள் விரோத அந்த அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அதற்கான தேர்தல் வியூகத்தை புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர் வெற்றி பெறுவதற்கான அந்த பிரார்த்தனை நாம் அவருடைய பிறந்த தின விழாவினை நாம் கொண்டாடுகிற வகையிலே இதை அமைக்கின்ற. ஏனென்றால் கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு வலிமை உண்டு. உங்களுக்கு நன்றாக தெரியும், புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எத்தனை பேர்கள்? தலைவர் கட்சியை தொடங்குகிற போதும் அப்படித்தான் குறைத்து மதிப்பிட்டார். புரட்சி தலைவர் இதயம் அம்மா அவர்களும் கட்சியிலே பொதுச் செயலாளராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயர்கிற போதும் அப்படித்தான் குறைத்து மதிப்பிட்டார். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜாதகம். அப்படி குறைத்து மதிப்பிட்டவர்களே தலைவர் போல ஒரு தலைவர் இனி இந்த அவனிலே பிறக்க முடியாது என்று சொல்ல வைத்த தலைவர் புரட்சி தலைவர். அம்மாவை போன்ற ஒரு தெய்வ தலைவி இனி தமிழகத்திற்கு கிடைக்க மாட்டார்கள் என்று இந்தியாவை சொல்ல வைத்த தலைவி புரட்சி தலைவர் அம்மா. அதே போன்றுதான் அவர் வழித்தோன்றலாக இருக்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் குறைத்து மதிப்பிட்டார். ஒரு வாரம் 10 நாட்கள் இங்க இருக்கிற அன்பழகன் நம்முடைய தமிழ்ச்செல்வன் தமிழர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே நம்ம கிட்ட சொல்லுங்க, ஒரு மாதம் தாங்குமா, ஓராண்டு தாங்குமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே அவரிடத்திலே வாக்குவாதம் செய்யாமல் 4.5 ஆண்டு காலம் அம்மாவினுடைய முழு ஆயுளும் அந்த ஆட்சியை சரித்திர படைக்கின்ற ஆட்சியாக அவர் நடத்தி காட்டினார் என்று சொன்னால், அவரை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எங்கே போனார்கள்?
அப்படித்தான் அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் நடத்தி காட்டினார்கள். அதற்கு பிறகு எதிர்கட்சியிலே அவர் என்ன செய்ய முடியும்? அவருடைய ஜாதகம் என்ன தெரியுமா? அவர் எந்த பொறுப்பை வைத்தாலும் அதில் முத்திரை பதிப்பார். அவர் சிலுவம்பாளையத்திலே கிளை செயலாளராக இருந்தால் அதில் ஒரு முத்திரை இருக்கும். அவர் ஒன்றிய செயலாளராக அம்மா பேரவையிலே பணியாற்றுகிற போது அதில் ஒரு முத்திரை இருக்கும். பால்வளத்தினுடைய சேர்மனாக அவர் பணியாற்றுகிற போது தமிழ்நாட்டிலேயே கூட்டுறவு சங்க பால் விற்பனையிலே ஒரு சரித்திர சாதனை படைத்த தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார். அன்றைக்கு பால்வள தலைவராக ஒரு சாதனை படைத்தார். சட்டமன்ற உறுப்பினராக அவர் எடப்பாடியிலே போட்டியிடுகிற போது எல்லோரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய நம்பிக்கை பெற்று முத்திரை பதித்தார். அம்மா அவர்கள் கூட அவரை அழைத்து, இது ரகசியம் என்றாலும் கூட அவருடைய மன உறுதிக்கும் மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு சான்று. அம்மா அவர்கள் உளவுத்துறையிலிருந்து அவருக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. எடப்பாடியிலே நமக்கு பலவீனமாக இருக்கிறது, அங்கே பல பிரிவினைகளை தூண்டி விடுகிறார்கள் எதிரிகள் என்று சொல்லுகிற அந்த அறிக்கை அம்மாவிடத்தில் கிடைக்கிற போது புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை அம்மா அவர்கள் அழைத்து, அம்மா தான் அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பார்கள், அவரை அழைத்து நீங்கள் ஏன் தொகுதி மாறி நிற்கக்கூடாது என்று சொல்லுகிற போது அவர் அம்மாவிடத்தில் சொன்னார், அம்மா உங்கள் செல்வாக்கோடு நான் நிச்சயமாக வெற்றி பெற்று வருவேன் என்று எடப்பாடியிலே வெற்றி பெற்று வந்தார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக முத்திரை பதித்திருக்கிறார். 2011 அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக பொறுப்பேற்று அதிலே முத்திரை பதித்தார். முதலமைச்சராக வரை அந்த துறையை அவர் கையிலே வைத்திருந்தார். ஆகவேதான் அவருக்கு இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக, முதலமைச்சராக, அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, வாரிய தலைவராக அவர் வகிக்காத பொறுப்புகளே இல்லை. அத்தனை பொறுப்புகளிலும் அவர் முத்திரை பதித்திருக்கிறார்கள். அப்படித்தான் 2026 72வது பிறந்த தின விழாவை கொண்டாடுகிற போது முதலமைச்சர் அணியிலே அமர்வார், மக்களுக்கு சேவை ஆற்றுவார், அதிலும் முத்திரை பதிப்பார். அது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எல்லோரும் பேசுகிறார்கள், எடப்பாடி போன்ற ஒரு சாமானிய ஒரு எளியவர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று எல்லோரும் முடிவு செய்திருக்கிறார். வெள்ளோந்தியாக, வெளிப்படையாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிற, தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம், தன்னிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றல், தன்னிடம் இருக்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனை, தன்னிடம் இருக்கக்கூடிய கருணை, தன்னுடன் இருக்கக்கூடிய வீரம், தன்னுடன் இருக்கக்கூடிய விவேகம், மதிநுட்பம் அத்தனையும் நம்மோடு இருக்கக்கூடிய தளபதிகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தலைவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்பதை அவருடைய பிறந்த நாள் விழாவிலே நாம் வலிமையுற்றோம். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று, முதலமைச்சராக பொறுப்பேற்று, அப்பொழுது நாம் கடைபிடித்த பிறந்த நாள் விழாவிலே தம்பி ராணா அவர்கள் சொன்னார்கள், நாம் 69 2000 பேருக்கு போட்டு, அதற்கு பிறகு 70வது பிறந்த தின விழாவில் 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கினோம், இப்போது 71வது பிறந்த தின விழாவில் 5000 பேருக்கு என்று அவர் சொன்னார். அது உண்மைதான். அன்றைக்கு நாம் இதை ஒருங்கிணைத்து அவரவர்கள் விருப்பப்படி நாம் செய்தோம். இப்போது புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய பிறந்த தின விழாவை தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைத்து இது போன்று தலைவர்களுக்கு, மக்கள் தலைவர்களுக்கு பிறந்த நாள் விழா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவருக்கு எடுத்த விழாவை போல, அம்மா அவர்களுக்கு எடுத்த விழாவை போல, அவரின் மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியாருக்கும் அந்த விழாவை நாம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த ஆலோசனை கூட்டம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி தலைநகர் சென்னையிலே தலைமை செயலகத்திலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய சார்பிலே 82 மாவட்ட செயலாளர்களும் 100 தலைமை கழகத்தினுடைய நம்முடைய அம்மா பேரவை நிர்வாகிகளும் பங்கேற்கிற ஆலோசனை கூட்டம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தலைமை செயலகத்திலே நடைபெற இருக்கிறது. ஆக
மாவட்ட கழகத்தின் சார்பிலோ நம்முடைய சார்பணியின் சார்பிலோ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற அந்த பாக்கியம் நமக்குத்தான் முதலாக கிடைத்திருக்கிறது. அந்த ஆலோசனை மேற்கொள்கிற பாக்கியம் நமக்குத்தான் கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த பிறந்த தின விழாவிலே நம்முடைய ஒவ்வொருவரும் நிர்வாகிகள் மட்டும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது எவ்வளவு நேரம் ஆனாலும் இதை விரிவான ஆலோசனையிலே நம்முடைய பொருளாளர் அவர்களும் நம்முடைய தன்ராஜ் அவர்களும் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களும் தமிழரசன் அவர்களும் கருப்பை அவர்களும் நீதிபதி அவர்களும் அருமை சகோதரர் சரவணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நமக்கு குறுகிய கால அவகாசம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மாநில சுயாட்சி தீர்மானம், கச்சத்தீவு தீர்மானம், நீட் தேர்வுக்கு தீர்மானம், எத்தனை தீர்மானம் போடுவது? இப்போ மாநில சுயாட்சிக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை அடிப்படையிலே அவர் ஒரு தீர்மானம் போட்டு விவாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏதாவது அதில் தீர்வு கண்டிருக்கிறார்களா? ஆமாம், நிச்சயமாக தீர்வு கண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கு மத்திய அமைச்சரவையிலே பதவி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் மாநில சுயாட்சி. அழகிரிக்கு மத்திய அமைச்சர் பதவி, அவருடைய பேரன் தயாநிதி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி, அவருடைய மருமகன் முரசொலி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி. இதுதான் மாநில சுயாட்சி. அவர் ராஜமன்னார் தலைமையில, எனக்கு தெரிந்து நீதிநாயகம் ராஜமன்னாருடைய குழுவிலே இந்த பரிந்துரை கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. மாநில சுயாட்சி வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பேரனுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்களுடைய மருமகனுக்கு, உங்களுடைய மருமகனாக அறிவிக்கப்படாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுங்கள் என்று ராஜமன்னார் கமிட்டியில அறிக்கை கொடுத்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்போது ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டு கழித்து அதே நாளிலே இன்னைக்கு மாநில சுயாட்சி குறித்து ஒரு தீர்மானம் போடுகிறார். நீதிநாயகம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர், அவருடைய ஹானஸ்ட் ஜட்ஜ் அவங்க ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். ரங்கநாதன் சொல்லி அவங்க குழுவில் உறுப்பினர்களாக. அது பற்றி யாருக்கும் எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனால் இதுல எப்போது நீங்கள் இதற்கு அறிக்கையை சமர்ப்பித்தீர்கள்? 2 ஆண்டுகள் கழித்து இறுதி அறிக்கையும் உடனடி அறிக்கை என்று அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் அந்த குழு அறிக்கை தயாரிக்கிற போது, அதை சமர்ப்பிக்கிற போது நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அறிவித்தார். அவர் மாநில சுயாட்சியை முழுமையாக கற்றறிந்தவர். மாநில சுயாட்சியின்படிதான் இன்றைக்கு அம்மாவுடைய அரசை வழிநடத்தினார்கள், கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதை முழுக்க ஏமாற்றுகிற இந்த தீர்மானத்தை எதற்காக போட வேண்டும்? நீட் தேர்விலே இன்னும் தீர்மானம் நீங்கள் போடுகிறீர்கள். 22 மாணவ செல்வங்கள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாலையிலே புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க அந்த 22 குழந்தைகளுக்கும் நாம் இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், முடியும் என்றால் முடியும் என்று சொல்லுங்கள், முடியவில்லை என்றால் முடியவில்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் தேர்விலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் என்ன செய்தார்? இந்த நீட் தேர்விலே அரசு பள்ளி மாணவ செல்வங்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் பங்கேற்க முடியவில்லை என்பதற்காக இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற 7.5% இடஒதுக்கீடை கொடுத்த தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் சமூக நீதி காவலர் அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு, புரட்சி தலைவர் 50% இடஒதுக்கீடு, மண்டல் கமிஷனிலே 50% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை பெற்று தந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 50%, புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்கள் 69%. அது இந்திய அரசியல் அமைப்பில் 9வது அட்டவணையிலே இடம்பெற செய்தார். நான் கேட்கிறேன், நீங்க என்ன இடஒதுக்கீடு? நம்ம வாங்கி கொடுக்கிற இடஒதுக்கீடுல உள் இடஒதுக்கீடு தான் அளவு கொடுப்பாங்க. மாநில சிரிக்கிறார். இடஒதுக்கீடு சமூக நீதி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வரலாறு படைத்தார்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தம் இடஒதுக்கீடுக்காக. அந்த திருத்தத்தை மேற்கொண்ட நாடு அன்னை தமிழ் நாடு என்பதை வரலாற்றில் யாரும் மறுக்க முடியாது. மொழிக்காக ஒரு தீர்மானம். நீங்க மொழிக்காக எத்தனை தீர்மானம் தான் போடுவீங்க? 14 வருஷங்க. மத்திய அமைச்சர், மாநிலத்தில் அவங்க முதலமைச்சர், அமைச்சர் இருக்கிறாங்க.
அப்ப நீங்க பேசி முடிச்சுக்கலாம்ல. இந்த மாநில சுயாட்சி, இந்த மும்மொழி கொள்கை, இந்த கச்சத்தீவு பிரச்சனை, இதெல்லாம் நீங்க எதுவுமே செய்யாம விட்டுட்டு இப்ப சாக போற நேரத்துல சங்கரான்னா எப்படி சங்கரை வந்து காப்பாற்றுவார்? நீங்க வீட்டுக்கு போறது உறுதியாயிடுச்சு, மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிருச்சு, ஆகா நம்ம வீட்டுக்கு போறோம். அதனால நம்ம மக்களை ஏமாற்றுகிற அந்த நாடகத்தை இனி அரங்கேற்றணும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவையில ஸ்டாலினுடைய அசத்தல் நடிப்புல தான் இந்த சுயாட்சி என்கிற நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு ஆளில்லை. நீங்க அரங்கேற்றம் பண்ணலாம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க அப்பா கலைஞர் நடிக்கிற போது பார்த்துருக்கலாம். இப்போ உங்க அசத்தல் நடிப்பை பார்க்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆகவே நான் இதையெல்லாம் மக்கள் மன்றத்திலே நாம் போய் சொல்வதற்கு தான் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை இப்போது கூட தமிழரசன் எம்எல்ஏ அவர்கள் இந்த திண்ணை பிரச்சாரத்தை முடித்து விட்டு நான் வருகிறேன் என்று கடமையே கண்ணாயினார். அதை முடித்து விட்டு இங்கே இந்த துண்டு பிரசுரத்தை கொடுத்து விட்டு 10வது வார திண்ணை பிரச்சாரம் 82 மாவட்டங்களிலும் புரட்சி தமிழையா எடப்பாடியாரை முதலமைச்சர் அரியணை அமர்த்தி இந்த அன்னை தமிழக மக்களை குடும்ப ஆட்சியிலிருந்து சர்வாதிகார ஆட்சியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக. நாடு ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. ஆனா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. நல்லா நீங்க மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், சார்பணி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், நீங்க ஒவ்வொருவரும் 1 லட்சம் பேருக்கு சமம். இன்னைக்கு நடக்கிற அவலங்கள்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்னைக்கு அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே மிகப்பெரிய ஒரு பேரிகார்ட், ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேரிகார்டை நம்ம உடைச்சு தகர்த்தி அதுக்கப்புறம் தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்டு இருக்கோம். உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருக்கும் இருக்கிறது. உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்ல வேண்டும். ஐயா, கரண்ட் பில்ல பாருங்க, 8 வருஷமா நாங்க கரண்ட் பில்ல ஏற்றவே இல்லை. ஆனா ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்துல 4 முறை ஏத்திட்டாங்க, 6 மாசத்துக்கு ஒருக்கா ஏத்த போறாங்க. ஐயா, விலைவாசியை பாருங்க, அரிசி விலையை பாருங்க, பருப்பு விலையை பாருங்க, எண்ணெய் விலையை பாருங்க, பூண்டு விலையை பாருங்க, தக்காளி விலையை பாருங்க, கத்திரிக்காய் விலையை பாருங்க, வெங்காய விலையை பாருங்க. வெங்காயம் நான் செங்கல்பட்டுல ஒரு இடத்துல அப்படிதான் பேசினேன். ஒரு அம்மா பூண்டு கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டு உட்காந்துட்டே இருக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்துச்சு மார்க்கெட்ல, செங்கல்பட்டுல, தாம்பரத்துல. அப்போ நான் அந்த அம்மா லட்சுமி கடாட்சமா மாரியம்மா மாதிரி நல்லா மஞ்சள் பொருள்லாம் பூசி கீசி கொண்டையில பூவெல்லாம் வச்சு இந்த 3 மணி நேரத்துல ஒரு 10 டீ குடிச்சிருச்சு அந்த அம்மா. என்னன்னு கேட்டேன், என்னப்பா தம்பி பூண்டு வாங்க யாருமே வரலையா? அந்த அம்மாவும் மாரியாத்தா மாதிரி உட்காந்துட்டே இருக்குது, வாங்குறதுக்கு யாருமே வரல. இல்லைண்ணே, 40 ரூபாய் வித்த பூண்டு இன்னைக்கு 100 ரூபாய் விற்கிறதுனால யாருமே வாங்க வரல. அதனால அந்த அம்மா பூண்டை வச்சுக்கிட்டு பூண்டா நானா பார்த்துருவோன்னு உட்காந்துட்டே இருக்கு. அந்த அம்மா பூண்டை பார்க்குது, பூண்டை அந்த அம்மா பார்க்குது, ஆனா வாங்குறதுக்கு தான் யாரும் வரல. அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்டோம், விடுங்க பரவாயில்ல நாங்களாவது வாங்கிக்கிறோம் அப்படி. இல்லைங்க, நான் எப்படி வித்துட்டு தான் போவேன், ஏன் விற்கலாமான்னு கேட்டேன். விலைவாசி உயர்ந்துருச்சு. இது கல நிலவரம். அரிசி இன்னைக்கு வாங்க முடியுதா? நல்ல அரிசி பொது விநியோக திட்டத்துல கொடுக்கக்கூடிய அரிசி என்ன நிலைமையில இருக்கு? இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்து போக முடியாது. இது நம்முடைய உரிமை பிரச்சனை. இப்ப சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? காவல்துறையினுடைய நண்பர்கள் இப்போ உசிலம்பட்டியில முத்துக்குமார், நம்ம செல்லம்பட்டியில கல்லம்பட்டியில அந்த ஜெயராமன் அவரும் ராஜாவும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய துறை கழகம் தன்ராஜ் அவர்களும் கூட்டிட்டு போனாங்க. அந்த குழந்தை 2 பச்சை குழந்தை, அந்த மனைவி, அந்த தாயார், அவருடைய வருமானத்துலதான் அந்த குடும்பம் இருக்கு. அப்பா பூமாராஜா எல்லாரும் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல சொன்னாரு புரட்சி தலைவர் எடப்பாடியார். அதை சட்டமன்றத்துல எழுப்பணும்னு சொல்றோம், அதை அனுமதிக்க மாட்டாரு முதலமைச்சரும் பேரவைத் தலைவரும். இது என்ன நியாயம்?
நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்த காவல்துறையினுடைய அதிகாரி முத்துக்குமார் அவர்கள் நம்மோடு இன்னைக்கு இல்லையே, அதை பத்தி சட்டமன்றத்தில் காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர்கள் விவாதிக்க வேண்டாமா? அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. மறுத்தது மட்டும் இல்ல, எதிர்கட்சி தலைவரை பேச அனுமதிக்காம அவரை வெளியே தூக்கி போடுங்கன்னு உத்தரவு போறாங்க. என்ன சர்வாதிகாரம் இது? பேரவை விதி 55ல நம்ம அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்தது விவாதிக்கிறோம், அனுமதி இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? பேரவை விதி 72, பேரவை விதி 72 என்ன சொல்லுது? இந்த அமைச்சரவை மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு அனுமதிக்கணும். திமுகவுக்கு மெஜாரிட்டி இருக்குல்ல, நீங்க மெஜாரிட்டி வச்சுதானே ஆட்சி வச்சிருக்கிறீங்க. அப்போ நாங்க கொடுத்த உடனே அதை விவாதத்துக்கு எடுத்துக்கணுமா வேணாமா? எத்தனை நம்பிக்கை இல்லா தீர்மானம் வேணாலும் கொடுங்கடா, நாங்க மெஜாரிட்டியில் இருக்கோம் அப்படின்னு தைரியமான நெஞ்சுத்தோடு இருக்கிற முதலமைச்சர் சொல்லியிருக்கணுமா வேணாமா? முதல்ல எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரராக இருக்கக்கூடிய இந்த சாமானிய உதயகுமார் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய வழிகாட்டியோடு பேரவை விதி 72 கீழே 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், டாஸ்மாக்ல 1000 கோடியை முறைகேடு செய்திருக்கிற அதனுடைய அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பின் அடிப்படையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்கள் இங்கே கடிதம் கொடுத்திருக்கிறோம். இரண்டாவதாக நகராட்சித்துடைய அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்கள் இன்றைக்கு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது ஊழல் நடந்திருப்பதற்கு, முறைகேடு நடந்திருப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது. ஆகவே அது நாடு முழுவதும் இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது. ஆகவே அது குறித்து நாங்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கடிதம் கொடுத்திருக்கிறோம், அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்திலேயே நாகரிகத்தை, பண்பாட்டை, நம்மளுடைய பண்பாடு எத்தனை ஆயிரம் ஆண்டு? 2000 ஆண்டு பண்பாடு. அந்த 2000 ஆண்டு பண்பாட்டு நாகரிகத்தை உலகத்துக்கு எடுத்து சொன்ன அமைச்சர் பொன்முடி. இவனை போல ஒருத்தர் விளக்கம் சொல்லியிருக்கவே முடியாது. எவ்வளவு ஒரு பேராசிரியர் ஒரு பெண்ணை பற்றி, தாய்மை பற்றி எவ்வளவு இழிவாக, ஆபாசமாக, அருவருக்கத்தக்க ஒட்டுமொத்த பெண்ணினமும் இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள். மக்கள் மன்றத்திலே கொதித்து போயிருக்கிறார்கள். நீதிமன்றமும் நீதி அரசர்களும் கொதித்து போய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்? பொன்முடி மாண்புமிகு அமைச்சர் அவருடைய ஆபாச பேச்சு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகும், மக்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகும், மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகும் மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் மௌன சாமியாராக இருக்கிறார்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் தயக்கம் காட்டுகிறார்? நீதிமன்றம் கண்டித்ததற்கு பிறகு ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? சட்டத்துக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை. ஆளுநர் கட்சி திமுக என்பதனாலே நீங்கள் சலுகை காட்டுகிறீர்களா என்று மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு இன்னமும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் ஒரு சந்தேகம், இந்த தமிழ் இனத்திற்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை பொன்முடி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசி அந்த கருத்திலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உடன்படுகிறாரோ, ஒத்து ஊதுகிறாரோ, ஆதரிக்கிறாரோ, வரவேற்கிறாரோ, அதனாலே அவர் மீது நடவடிக்கை எடுப்பாக தயங்குகிறாரோ என்கிற சந்தேகம் பெண் இனத்திற்கு வந்திருக்கிறது, தமிழ் இனத்திற்கு வந்திருக்கிறது. இதற்கு பாடம் வகுக்கின்ற வகையிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், குறிப்பாக பெண் வாக்குச்சாவடியிலே திமுகவை இந்த தமிழ் இனத்திலே இந்த பெண் இனம் புறக்கணிக்கும். அவர்களை தள்ளி வைப்பார்கள். அவர்களுக்கு பூஜ்ஜியமும் இரட்டை இலைக்கு ராஜ்யமும் புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சர் அணிந்து அமர்த்துகிற அந்த மகத்தான தீர்ப்பை வழங்குவார். இது மௌன புரட்சி. இன்றைக்கு நேற்று கூட நம் மகளிர் அணி சகோதரர்கள், இங்கே சகோதரி சிவதி சுவாமிநாதன், உஷா போன்றவர்கள், இங்கே சாந்தி போன்றவர்கள், வனிதா போன்றவர்கள் எல்லோரும் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே லட்சுமி அவருடைய தலைமையிலே மகளிரினுடைய சார்பிலே ஒரு கடும் கண்டனத்தை, தமிழகம் முழுவதும் இது போன்ற கண்டனங்கள் தொடுக்கப்படுகிறது. ஆனால் எதையுமே கண்டுகொள்ளாத ஒரு முதலமைச்சர் எப்படி ஆட்சி நடத்துவது? ஒரு கண்டனம் வருகிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்று தெரிய வேண்டாமா? ஆகவேதான் இன்றைக்கு உங்களிடத்தில்
புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 71வது பிறந்த தின விழாவிலே நம்முடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், நம்முடைய புறநகர் மேற்கு மாவட்டத்திலே சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே இங்கே பல்வேறு கருத்துக்களை சொன்னீர்கள், இன்னும் சொல்ல இருக்கிறீர்கள். அனைத்து வாக்காளர்களும் பயனடைகின்ற வகையிலே நீங்கள் திட்டங்களை வகுத்து அனைவருக்கும் பயன்கள் சென்று சேருகிற வகையிலே நீங்கள் திட்டத்தை வகுத்து தொகுத்து கொடுங்கள். அதற்கு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, தேர்தலிலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அருகிலே அமர்கிற போது இந்த 3 தொகுதியினுடைய வெற்றியும் மதுரை மாவட்டத்தினுடைய 10 தொகுதி வெற்றியும் 234 சட்டமன்ற தொகுதியிலே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையினுடைய பங்களிப்போடு அந்த மாபெரும் வெற்றியிலே நாம் மகத்தான பங்களிப்பை ஆற்ற வேண்டும். ஆகவே உங்கள் அனுமதியோடு ஒரு நிமிடத்திலே அந்த தீர்மானத்தையும் நான் வாசித்து விடுகிறேன். இந்த தீர்மானம் எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் அவர்களிடத்திலே தோற்று போயிருக்கிறார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய அரசியல் ஆசான் இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்களும் அவரிடத்திலே தோற்று போயிருக்கிறார்கள். அதே போன்று நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 வரி தீர்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை நம்பினவர்கள் யாரும் கெட்டு போனதாக தமிழகத்திலே வரலாறு கிடையாது. அதே போல நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களையும் நம்பினோர் கெடுவதில்லை. ஆகவே புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்பி இன்றைக்கு அவரை அரியணையிலே அமர்வதற்கு, அவர்கள் தீர்ப்பை எழுதுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பை பெற்றுத்தருகிற வழக்கறிஞர்களாக உங்களுடைய வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டு, புரட்சி தலைவர் நம்முடைய எம்ஜிஆர், புரட்சி தலைவி தமிழக அம்மா அவரை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் நமக்கு தெரியவில்லை. அதே போன்றுதான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் யார் இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய 71வது பிறந்தநாள் புரட்சி தமிழர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவருடைய 71வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு கழக அம்மா பேரவை மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம், மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி இளைய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களின் மறு வடிவம், சாமானிய முதல்வராய் சரித்திரம் படைத்திட்ட 2 கோடி தொண்டர்களின் பாதுகாவலர், 8 கோடி தமிழர் மக்களினுடைய காவலரன், வீரத்தின் விளைநிலம், வெற்றியின் பரப்பிடம், கருணையின் இருப்பிடம், கழக நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாளான வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி நன்னாளில் ஏழை எளியோர்கள் பயன்பெறும் வகையில் கழக அம்மா பேரவை மற்றும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் திருப்பெயரிலே ஆலயங்கள் தோறும் சர்வ சமய பிரார்த்தனைகளும், தங்கத்தேர் இழுக்கின்ற அந்த பிரார்த்தனைகளும், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே நலத்திட்ட உதவிகள், கிராமங்கள் தோறும் தொடர் அன்னதானங்கள், மருத்துவ முகாம்கள், இரத்த தான முகாம்கள், பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, கோல போட்டி உள்ளிட்டவர்களை சிறப்பாக மிக எழுச்சியோடு நடத்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய 71வது பிறந்த தின விழாவை எளியோருக்கு ஏற்றம் தரும் விழாவாக, நான் சொல்றது அப்படி சொல்றேன், எளியோருக்கு ஏற்றம் தரும் விழாவாக எடப்பாடியாரின் பிறந்த தின விழாவை எளியோருக்கு ஏற்றம் தரும் விழாவாக, புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் பிறந்த நாள் விழாவை எளியோருக்கு ஏற்றம் தரும் விழாவாக ஆண்டு முழுவதும் கொண்டாடுவோம், புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம். ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் என்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அம்மாவின் லட்சிய முழக்கங்களை தனதாக்கி கொண்டு புரட்சி தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களின் நல்லாசியோடு
மக்களின் பேராதரவோடு கழகத்தை கண் இமை போல் கட்டி காத்து தமிழக உரிமைகள் தமிழ் இனத்தை காக்க தன்னையே அர்ப்பணித்து நெருப்பாற்றி நீந்தி தொடர்ந்து உழைத்து வரும் சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தீர்மானம் போடுவது, குழுக்கள் அமைப்பது என இது தவிர வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் நகைச்சுவை நாடகத்தை தவிர எந்த வேலையும் இந்த திமுக ஆட்சி நடக்கவில்லை என்பதுதான் உண்மையான கள நிலவரம். மக்களை வாட்டி வதைக்கும் இந்த கொடுங்கோல் சர்வாதிகார ஸ்டாலின் திமுக அரசில் நடைபெறும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் என ஸ்டாலின் அவல ஆட்சியை நெஞ்சுரத்துடன் தட்டி கேட்டு சிம்ம சொப்பனமாக திகழும் சிங்கநிக தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த மாநில அரசும் செய்திடாத வகையில் அம்மாவின் புனித ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 7.5% இட ஒதுக்கீடு, குடிமராமத்து திட்டம், 6 புதிய மாவட்டங்கள், மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை, குலசேகர பட்டணத்திலே ராக்கெட் ஏவுதளம் அமைக்க 2300 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு, உழைக்கும் பெண்களுக்கு மானிய விலையிலே இருசக்கர வாகன திட்டம், 2500 ரூபாய் பொங்கல் பரிசு, 2000 அம்மா மினி கிளினிக், பயிர்க்கடன் ரத்து, அம்மாவின் திட்டங்களான மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம், மகப்பேறு திட்டம், இது போன்ற அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல திட்டங்களை வாரி வாரி வழங்கி வரலாற்று சாதனை படைத்திட்ட வரலாற்று நாயகர் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றி காட்டி சாதனை திட்டங்கள் மூலம் இந்திய தேசத்திற்கு ஒரு வழிகாட்டு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய எடப்பாடி அவர்களின் இமாலய சாதனை திட்டங்களையும் திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களையும் திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக கிராமங்கள் தோறும் வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளரிடத்திலும் எடுத்துச் செல்லும் இந்த புனித பணியை உணர்வோடு மேற்கொண்டு நம் தமிழ் இனத்தின் உரிமையை மீட்டெடுத்து மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே அம்மாவின் புனித ஆட்சியை மலர செய்வோம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவின் போது புரட்சி தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களின் அருளாட்சியோடு தமிழக மக்களின் பேராதரவோடு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அரியணையிலே நிச்சயம் அமர்ந்திருப்பார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை போல கழக அம்மா பேரவை, மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக விசுவாச தொண்டர் படை ஊர் உறக்கம் பாராது, இரவு பகல் பாராது, கண் தூஞ்சாமல் அயராது பாடுபடுவோம் என இக்கூட்டத்திலே சூழலை ஏற்று புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம். கழக அம்மா பேரவை மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சொல்லி பலத்த கரோடு எழுத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.